இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பாவக்காய் பிட்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஒரு 2 பாவக்காவை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்தமாரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை போட்டு வேக வைங்க. ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு வரமிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி இந்தமாரி குட்டி குட்டி போண்டாக்களாக பொரித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் திருவண்ண தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருப்பு கடலையை உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து கிரேவி திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா திக்கான உடனே நம்ம பொரித்து வச்சுருந்த போண்டாக்கில் போட்டு ஃபைனலாக ஒரு கட்டி வெல்லத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஒரு சின்ன பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். பாவக்காய் பிட்லை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.